அதை நான் பேச பேச என்னோட ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி வந்து நான் எடுத்து டைம் அதுக்காண்டி ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொன்னால் அதுதான் போடிங். சின்ன பசங்களுக்கு ஒரு வழி தவறி போயிடுவாங்கங்கிறதுக்கு போகிறதுக்கு பெட்ஸ் இருந்துச்சுன்னா போக மாட்டாங்க. இன்ன வரைக்கும் என்னோடய ரெக்கார்டை அடைக்க முடியல. காலையில் 8 மணிக்கு விட்டு சாயங்காலம் 5:45 வரைக்கும் என் புறா பறந்துருக்கு. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஆக்டரோட கிளி. அது வந்து போர்டிங்காண்டி வந்திருக்கு வித் ட்ரைனிங் ஸ்பீச்சுக்காண்டி. ஆனால் இதுக்கு என்ன வீட்டில் பசங்க இருந்துச்சுன்னு சொன்னால் இதை நல்லா பேச வைக்கலாம். டெக்னிக்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒன்று டெய்லி மார்னிங் எந்திரிச்சதோட ஃபஸ்ட்டு அதை குளிப்பாட்டணும். நீங்கள் ஆடாக இருந்தாலும் சரி ஒன்று தெரிஞ்சுக்கிறேன்னா நான் என்னோட இதில் அனுபவத்தில் சொல்கிறேன். ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் சேவலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீச்சல்னு ஒன்று இருக்குது. அதை போட்டோன்னு சொன்னால் கைக்கு ரொம்ப அடக்கமாவாங்க. ஏன்னா அவங்க பயந்துருவாங்க. இந்த தண்ணிக்கு அவங்களுக்கு பயம் வரும். பயம் வந்தோடனே அவங்களுக்கு அந்த கடிக்கணுங்கிற எண்ணம்லாம் இருக்காது. பக்கத்தில் கொஞ்சம் நெருங்கி வருவாங்க நம்ம பக்கத்தில். அதை நீங்கள் மார்னிங் எந்திரிச்சிங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அதை வந்து குளிக்கிறதுக்குள்ளே வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ஒரு 1 வீக் தாண்டினதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க பக்கத்தில் வர ஆரம்பிச்சிடுவாங்க. அதை வச்சே நீங்கள் ட்ரை பண்ணிடலாம். இல்லை அவங்க கேட்குற மாதிரி நான் எப்படி வேணாலும் அவங்க கூடோடு தான் கொடுப்பாங்க. இப்போ போர்டிங்னு சொன்னால் பேட்ஸுன்னு சொன்னால் கூடோடு கொடுக்குறவங்க தான் அதிகம். கூடு இல்லாமல் பேட்ச் வச்சுருக்க மாட்டாங்களே. அவங்க கூடு போக எக்ஸ்ட்ரா நான் எடுத்து விட்ற டைமிங் தான் எனக்கு. அதுக்கு ஒரு கொஞ்ச நேரம் வெளியே வச்சுருந்து அதுக்கு விளையாடவோ இல்லை பேசிக்கிட்டு இருக்கவோ அது கூட அதுதான் நான் பண்ணுறேன். அதுக்கு ஒரு டைம் பாஸ்ன்னு சொல்லலாம். அது வெளியே எடுக்கிறது தான் எனக்கு வேலை. அந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டிஸ் என்னன்னு சொன்னால் நான் தான் சொல்கிறேன். நீங்கள் கையில் நீங்கள் உங்கள்கிட்ட வந்து ஒயில்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் எப்போவுமே உங்கள் கையில் இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக நிற்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணாலுமே அதுக்கு ஒரு இது பண்ண கடிக்கவோ இல்லை அது பாட்டில் இப்போ பேசிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியலை. பேசிக்கிட்டு இருக்கு. அது நான் பேச பேச என்னோட ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி வந்து நான் எடுத்து டைம் அதுக்காண்டி ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொன்னால் அதுதான் போர்டிங். மக்கள் நினைக்கிற பெட்ஸ் வளர்க்குறது என்னை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு பெட்ஸ் வீட்டில் வளர்க்குறது வந்து ஒரு நல்ல ஹேபிட்டு. அது எப்படின்னு கேட்டால் ஒரு வீட்டில் உள்ள பசங்களுக்கு அதுக்கு ஃபுட்டு கொடுக்குற டைமிங்கு மற்றபடி அவங்களோட வேறு ஏதாச்சும் வெளியே போய் கெட்ட பழக்கங்கள் எதுவும் பழகிறதுக்கு வீட்டில் பெட்ஸ் வாங்கி கொடுக்குறது ரொம்ப பெஸ்ட்டு ஒரு ஆப்ஷன். ஏன்னா அப்படி நான் தான் வளர்ந்தேன். நான் ஒரு புறா ரேசர். எங்கள் ஊர் வந்து சொந்த ஊர் வந்து ராமநாதபுரம் கீழக்கரை. அங்கே நான் ரேசர் விட்டுருக்கேன். 2 தடவை ஜெயிச்சிருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் புறா இருந்திருக்கு. எங்கள் அண்ணனோட இதுபடி அப்படியே வரிசையாக நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பெட்ஸ் எல்லார் வீட்லேயும் கம்பல்சரி ஏதாச்சும் ஒன்று வளர்ந்தேன். ஃபிஷ்ஷாக இருந்தாலும் ஓகே, பேட்ஸாக இருந்தாலும் ஓகே, கேட்டாக இருந்தாலும் டாக்காக எதுவும் எனி பெட்ஸ் ஏதாச்சும் ஒன்றும் நல்லா வச்சு வளர்த்தா சின்ன பசங்களுக்கு ஒரு வழி தவறி போயிடுவாங்கங்கிறதுக்கு போகிறதுக்கு பெட்ஸ் இருந்துச்சுன்னா போக மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. அந்த பெட்ஸுக்கு ஃபுட்டு கொடுக்குறதுல தான் அவங்க மேலே ஒரு அம்மா அப்பா மேலே ஒரு அட்ராக்டிவ் பாசங்கிறது வரும். அதுக்கு ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இறக்கம் வரும். இறக்கக்குள்ள அதிகமாக வருது பெட்ஸ் வளர்க்குற வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். அதில் வந்து எங்கள் ஊரில் வந்து சாதாப்புறாங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ஸு. காலையில் 8 மணிக்கு விட்டோன்னு சொன்னால் 1 மணி வரைக்கும் போர்டிங் டைம். அது வரைக்கும் கம்பல்சரி புறா பறந்தே ஆகணும். அதுக்கப்புறம் பறக்கிறது வந்து அவங்களோட இது எப்படின்னா பந்தயத்துக்குள்ளே இருக்காங்கன்னு சொல்லி அர்த்தம். அந்த மாதிரி ரேஸு 4 days நடக்கும். அதுவும் ஒரே இடத்துல தான் உட்காரணும். ஒரு கம்பி கூட அதில் ஆடாமாங்க சத்திரின்னு சொல்லுவாங்க. அதில் தான் உட்காரணும். அதில் உட்காந்தா தான் வின்னு. எவ்வளோ நேரம் பறந்தாலும் அதில் உட்காந்தா வின்னு. ஸோ அந்த மாதிரி ஷோ எங்கள் ஊரில் வந்து அதிகமாக ரேஸ் அந்த மாதிரி ரேஸ் தான் நடக்கும். அந்த ப்ராவில் இது நான் வந்து 2018 வந்து இன்ன வரைக்கும் என்னோடய ரெக்கார்டை அடைக்க முடியல. காலையில் 8 மணிக்கு விட்டு சாயங்காலம் 5:45 வரைக்கும் என் புறா பறந்துருக்கு. செகண்ட் நாள். ஃபஸ்ட் நாள் வந்து 4 சம்திங் அந்த மாதிரி வந்து இதாகிடுச்சு. அது 4 சம்திங்கிறது எங்கள் ஊரில் ரெக்கார்டு கிடையாது. 5:49ங்கிறது எங்கள் ஊரில் பெரிய ரெக்கார்டு. அதுவும் ஒரு கள்ளிமாங்க. அந்த ஒரு கள்ளி புறா தான் ஜஸ்ட்டு அது சிக்கு. அந்த புறா வந்து பறந்தது வந்து எங்கள் ஊரில் பெரிய ஒரு ரெக்கார்டு. அது அந்த மாதிரி ரெக்கார்டு நான் அந்த புறாலாம் வச்சுருக்கேன். ஓமர் புறான்ட்டு இருக்குது. அது கிலோமீட்டர் ஒவ்வொரு ஊர்லேருந்து வர்ற ரேஸ். அது ஓமர் புறாம்பாங்க. சாதா புறாங்கிறது வீட்டுக்கு மேலே ஜஸ்ட் 1/2 hourக்கு ஒரு தடவை வீட்டு மேலே காட்டி ஆகணும் அந்த புறாவை. அப்படி ஒரு புறா ரேஸ் ஒன்று வைப்பாங்க. ஷோக்குன்னு வளர்க்குற அதுக்குன்னு தனியாக புறா ரேஸு. ஷோ பேட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வெரைட்டியும் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி கர்ணப்புறான்னு ஒன்று இருக்குது. அதுவும் அந்த சாதா புறா டைமிங் வரும். பட் ஆனால் அது வந்து பெல்ட்டி அடிக்கணும். வீட்டு மேலே பெல்ட்டி அடிக்கணும். அந்த மாதிரி ஒரு இதில் வரும். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஆக்டரோட கிளி.
அது வந்து போர்டிங்காண்டி வந்திருக்கு வித் ட்ரைனிங் ஸ்பீச் ட்ரைனிங்காண்டி என்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. 2 மந்த் இருக்கும். இது வந்து 2-3 மந்த் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ட்ரைனிங் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஆஃப்ரிக்கன் கிரே பேரட்டு. ஸோ இது வந்து நல்ல ஸ்பீச். இது ஒரு பெட்டு. இது வந்து 75 இயர்ஸ் உயிர் வாழும். இது வேலையே நல்ல ஒரு ஸ்பீச்சு பேரட்னா இதுதான். 7 வயசு பிள்ளையோட ஸ்டோரேஜ் இதுக்கு இருக்குது. ஸ்பீச்சு, மெமரி எல்லாமே. இது ஆக்சுவலாக வந்து இதுக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸ் கம்மி. நார்மல் ஒரு கோழி வளர்க்குற மாதிரி வளர்க்கலாம் சொல்லப்போனால். இதுக்கு கூண்டே தேவையில்லை. ஏதோ ஒரு ஸ்டிக்கு இருந்தால் போதும், அதில் தான் நிற்கும். ஃபுட்டு நீங்கள் நட்ஸ் ஐட்டம் இது வச்சாலே போதும். ஃப்ரூட்ஸ் வச்சா ஓகே, காய்கறி வச்சாலும் ஓகே. அந்த மாதிரி வீட்டில் அதே மாதிரி சிக்கன் ஃப்ரைலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆம்லேட்டும் ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது பேட். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. சூப்பராக இருக்குது எங்ககிட்ட. நல்லா பேசுது. ஆனால் இதுக்கு என்ன, வீட்டில் பசங்க இருந்துச்சின்னு சொன்னால் இதை நல்லா பேச வைக்கலாம். ஒரு ஆல் ஃபேமிலி இருக்கிற இடத்துல இது இருந்துச்சுன்னு சொன்னால், பெரிய குடும்பமாக இருக்கிற இடத்துல இது இருந்துச்சுன்னு சொன்னால் நல்லா பேசும். பேசுகிறது ரிப்பீட் பண்ணும். ஸோ இது அதில் ஒரு பியூட்டி. இது நம்ம பேசுகிறது மட்டும் இருக்காது, ரிப்பீட் பண்ணுற லெவலுக்கு இதுக்கு ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வரம் இதுக்கு.